Good morning, praise Lord. Welcome to this video. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் ரிட்டையர் ஆனவ. நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வளர்ந்து வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், அந்த மாதிரியான துறை. அதில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 5 to 7 years சிலபஸை வந்து மாற்றிடுவாங்க. புதிய 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 சப்ஜெக்ட்ஸ் அதில் ஆட் ஆகும். ஸோ நான் படிக்கும்போது ஃபைனல் இயரில் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் ஆட் பண்ணாங்க. ஆனால் வந்து நான் அதை வந்து 4th இயர்லேயே நான் வந்து இன்பிளான்ட் ட்ரைனிங்க்கு போயிருந்த இடத்துல நான் அதை நல்லா படிச்சுட்டேன். ஒரு சிறிய ப்ராஜெக்ட் கூட அதில் நான் பண்ணிட்டேன் அந்த ப்ரோக்ராமிங்கில். ஸோ அந்த சப்ஜெக்டை நான் ஃபைனல் இயரில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதோட நான் அப்போ எனக்கு வயது 20 இருந்தது. அதனால் நான் எனக்கு படிக்க முடியும். ஆனால் அதே எனக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியருக்கு அது புதிய சப்ஜெக்ட் இல்லையா. அவர் வந்து முன்னாடி எப்பயோ படிச்சிருப்பார். ஆனால் வந்து அவருக்கு வந்து அந்த புதிய சப்ஜெக்டை விளங்கி கொள்கிறதோ அல்லது ப்ரோக்ராமிங் அதில் வந்து சில பேருக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து கவர்மெண்ட்டில் வந்து தொடர்ந்தேர்ச்சியான கல்வி தரப்படுது, கண்டினியூயிங் எஜுகேஷன்ற மாதிரி. இப்போலாம் வந்து பாம்பே ஐஐடி அது மாதிரி ஐஐடிஸில் இருந்து நிறைய காலேஜஸ்ஸு சேர்ந்து ஆன்லைனில் கிளாஸஸ் நடக்குது. அது மாதிரி ஏக்லைவியா அப்படிலாம் வந்து ப்ரோக்ராம்ஸு இப்போ லீவ் விட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் சேர்ந்து படித்து தான் இந்த மாதிரியான நான் வீடியோஸில் எப்படி பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கொண்டேன். எப்படி அப்லோட் பண்ணுறது, இது எப்படி இதை வந்து அப்படியே நீங்கள் கியூஆர் கோடாக எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுமாரி என்டையர் இன்ஜினியரிங் சிலபஸே வந்து கியூஆர் கோட்ஸாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ், அதாவது 5 to 6 minutes அந்த மாதிரி எப்படி செய்யறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அல்லது கியூஆராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ஆன்லைன் பாடங்களாக கற்பிக்கப்பட்டது. அதுபோல் தொடர்ந்தேர்ச்சியாக நம்ம வந்து அப்டேட்டடாக இல்லைன்னா அந்த நம்முடைய மூளை வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால் வந்து நல்லபடியாக இது மாதிரி தொடர்ந்தேர்ச்சியாக நம்ம புதிய பாடங்களை கற்பிக்கவோ அப்டேட்டடாக நம்ம தினசரி வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல இன்ஜினியராக படித்த படிப்புக்கு ஏற்ற அப்டேட்டடாக நான் இருக்க முடியுது அப்படின்னா வந்து இந்த மாதிரியான தொடர்ந்தேர்ச்சியான டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் நான் இருக்கிறது தான். இதுக்கு என்னென்னா அந்த அப்பப்போ நம்மளுக்கு வெக்கேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது பிரெயின் ஒர்க்குன்னா கூட நம்ம தொடர்ந்தேர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்க முடியாது. அதனால தான் வந்து சர்ச்சஸில் கூட அதுமாரி நல்லா ஷைன் பண்ண முடியாத பாஸ்டர்ஸ் அல்லது தலைவர்கள் அது மாதிரி ஷார்ட் வெக்கேஷன் அவங்க எடுத்துகிட்டு அதுமாரி தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய மென்டார் சவுந்தரராஜே வந்து 80 days அவர் வந்து உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் அவர் இருந்தாராம். அப்போ வந்து கர்த்தர் வந்து அவருக்கு சொன்ன பதில் வந்து நீ தான் தடையாக இருக்க அப்படின்ட்டு சொன்னாராம். என்ன தடைன்னா வந்து யூ டோன்ட் ஸ்பீக் அப். ஏதோ ஒரு பிரச்சனைன்னா உனக்கு அது தப்புன்னு தெரியுது, நீ வந்து அதை விட்டு நம்ம இதை விட்டு போயிடணும் அப்படி தான் நான் நினைக்கிறீங்களே ஒழிய அதை வந்து திருத்தறதுக்கான அந்த நீங்கள் அதை எதிர்த்து பேசுகிறத அல்லது தெரியாதவங்களுக்கு வந்து அதை சீர்பொருந்த பண்ணக்கூடிய அந்த வேலைகளில் நீங்கள் செய்யறது இல்லை அப்படின்னு கர்த்தர் நீ தான் தடையாக இருக்கா அப்படி சொல்லிட்டு 80 days ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் அவர் சொன்னாராம். இது போல் பல மற்ற ஊழியர்களும் அப்படி 40 days ஃபாஸ்டிங் எடுத்தவங்க அப்படியெல்லாம் இருக்காங்க. இது வந்து நம்பாதவங்களும் எனக்கு தெரியும்.
ஸோ அப்பப்போ நம்ம வந்து ஷார்ட் வெக்கேஷன் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது நல்லது. அவர்கிட்டேருந்து பதில் ஃபீட்பேக் வாங்குவதும் நல்லது.